டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நம்முடைய தமிழ் மொழிக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்த பெருமையை பெற்று தந்தவர் என்னுடைய முத்தமிழ் கலைஞர். The language which has the character of antiquity இருக்குதுல. We have a noble ideas and ideals that has a common character, that has a neutrality, that has a linguistic speciality. So இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கறத கொடுத்தார் அவர். ஸோ அடுத்த கட்டமாக எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த கனவு அடுத்தது டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்ட் அண்ட் பிரிங்கிங் த வேர்ல்ட் டு த தமிழ், தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்னைக்கு அதை நாம் சரி. எங்களுக்கான பெருமை என்பது இந்த முறை மட்டும் கிட்டத்தட்ட 1260 மொழிகள் சார்ந்து ஒரு 10 மொழிகள் 1260 புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் மற்ற மொழிகளுக்கு இன்னைக்கு நாங்கள் மொழிபெயர்க்கிற அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். நாங்க மற்ற புத்தகத்திலே இந்த மற்ற அதர் கண்ட்ரிஸ் தமிழ் லாங்குவேஜ் மோர் தென் 260. ஸோ இந்த எம்ஓஇஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 1354 இருந்துச்சு. இந்த முறை அது மோர் தென் 1500 தாண்டி இந்த எம்ஓஇஸ் நாங்க போட்டிருக்கோம். அப்படிங்கும் பொழுது ஸோ இது எங்களுடைய முதலமைச்சருடைய கனவாக நாங்கள் பார்க்கோம். அந்த கனவை இன்னைக்கு நாங்கள் நனவாக்கி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் எங்களுக்கு தரக்கூடிய அந்த உத்வேகம் தான். So, எங்களை பொறுத்தவரைக்கும் taking Tamil to the world and bringing the world to Tamil, because Tamil has never seen itself as a closed linguistic system, but as a living, traveling language capable of conversation with the world. So, இதுக்காக நாங்கள் எங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டோம் நாங்க. So, how we prepared ourselves. Active and sustained participation in the world's most influential international book fairs like Frankfurt Book Fair, Sharjah International Book Fair, Bologna Children's Book Fair, because these engagements go beyond representation. They involve rights negotiations, translation partnerships, and long-term publishing relationships. I would like to thank our guest of honor from the Frankfurt Book Fair, because whenever we used to conduct this kind of CABF, 3 to 4 months before பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அழைச்சு இந்த வருஷத்துக்கு என்ன பண்ண போறீங்க, Frankfurt Book Fair போய் பாத்தீங்களா, அங்க என்ன பண்ண போறீங்க. So almost similar to what we saw in the Frankfurt, இங்க நாங்க கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ங்கிறது நமக்கான ஒரு பெருமையாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஸோ இந்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது குழந்தைகள் சார்ந்து இப்போ பல பப்ளிஷர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் ஹியர், பட் வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் சில்ட்ரன்ஸ் லிட்டரரி எப்படி கொண்டு வரலாம். ஸோ வாட் வி ஆர் டூயிங் இன் ஆர் ஸ்டேட் இளந்தளிர் இலக்கிய திட்டம் அப்படிங்கிறது. ஸோ கிரியேஷன் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நியூ ஒரிஜினல் சில்ட்ரன் புக்ஸ், introduction of world literature to young readers in Tamil. A belief that reading is not enrichment alone, but educational equity. Nobel laureate Toni Morrison சொன்னதுதான், if there is a book that you want to read, but it hasn't been written yet, then you must write it. So அதை இன்னைக்கு நாங்கள் வந்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களை இன்னைக்கு பணித்திருக்கின்றார். அதே மாதிரி இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி லான்ச் ஆஃப் 2026 CABF 24 கண்ட்ரிஸ் எங்களை நம்பி வந்தாங்க. இன்னைக்கு 102 கண்ட்ரிஸ் வந்ததுன்னா அது காரணம் ஒன்னே ஒன்று தான். சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் வெரி கீன் ஆன் த அவுட்கம்ஸ் ஆஃப் ரிசல்ட். இனாகிரேஷனே நான் பேசுனேன், அவருக்கு ஒரு ஆசை என்பது நம்மளை தேடி வராங்கன்னா வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஆன் த ஹாஸ்பிட்டாலிட்டி, தெரியாத ஊருக்கு வரவங்களை நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பாக உணர வைக்க போகிறோம், திருப்பி பாதுகாப்பாக அவங்க ஊருக்கு எப்படி நம்ம அனுப்பி வைக்கணும், அதுல நீங்க கவனம் செலுத்தணும். அவங்களோட ஸ்டே கம்ஃபர்டாக இருக்கணும். ஏர்போர்ட்ல இறங்கினா அவங்களை ரிசீவ் பண்ணி அழகாக போய் ஸ்டே பண்ணி அவங்களுக்கான உணவுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கு அதுக்கான உணவுகளை நீங்க. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் வி நோ அபவுட் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் என்று சும்மா அது வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, செயலிலும் காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பிகாஸ் இது திஸ் CABF 2026, because almost we had a conversation with different people from different countries. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சிம்பிள் இங்கிலீஷ்ல பேசும்போது சொன்னாங்க, we are not very familiar about English, we know only very little English. And I said that is more than enough for us, because எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் is for identity and English for opportunity. அவ்வளவுதான் எங்களை பொறுத்தவரைக்கும். நம்ம ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அந்த கண்ட்ரிஸை சார்ந்த லாங்குவேஜ் நம்முடைய தாய்மொழி தானே நமக்கு எல்லாமே அப்படிங்கறத உணர்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இன்னைக்கு எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஒவ்வொரு நாட்டினரையும் என்னை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி அதை சொல்லும் பொழுதுலாம் நான் எங்களுடைய தமிழ் பேரையும் எங்களுடைய முதலமைச்சரை பத்தி அவங்கள்ட்ட பெருமையா பேசும்போது எனக்கு அதை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஒன் டேல எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் ஆல்மோஸ்ட் 102 கண்ட்ரிஸுக்கு நான் கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்கிறது என்றதை அதை நான் பார்க்கிறேன். This is very unique, this CABF. No state, because no state, province, county or prefecture in the world has built an international book fair of this scale, depth and multilingual commitment in such a short time. இது நான் சொல்லல, இது இந்த 100 பேரை சார்ந்த 100 கண்ட்ரிஸை சார்ந்தவங்க எங்களுக்காக கொடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட்டாக நாங்க பார்க்கிறோம்.
So the Chennai International Book Fair represents a new, inclusive and globally expansive model rooted not in exclusivity but in cultural exchange. Taking Tamil to the world, bringing the world to Tamil, because Tamil literary works are being translated into a major Indian languages, including Hindi. So here the several global languages, other than several global languages, இதுல எங்களுக்கான மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? The Tirukkural, a universal ethical text, now speaks in Maori, a revitalizing indigenous language of New Zealand, symbolizing solidarity between ancient cultures. நம்ம வந்து நியூசிலாந்துல பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி, ஒரு லேடி எம்பி வந்து அந்த மாவோரியில பேசுறத பாடுனதை நம்ம பார்த்திருப்போம். நமக்கு மொழி தெரியாது, ஆனா அங்க வரைக்கும் இன்னைக்கு எங்களுடைய திருக்குறள் கொண்டு சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கான மிகப்பெரிய பெருமை தான். The Tamil Nadu experience offers a living case study in language planning and cultural policy. Valuable insights for global universities and research institutions, evidence that linguistic confidence and global openness can coexist. See, எங்களை பொறுத்த வரைக்கும் Tamil Nadu believes that languages flourish when they travel, literature grows when they translate, societies advance when children read, from Sangam poetry to international publishing platforms. Tamil continues its journey, ancient yet modern, rooted yet global, regional in origin but universal in spirit. So எங்களை பொறுத்த வரைக்கும் being a school education, we are also rethinking on the classrooms, like phones gives information but they reduce attention. So schools must protect focus, protect human interactions, protect curiosity. Technology must assist teachers, not replace them. Reading matters, yes, reading matters. Not just textbooks, but stories, ideas, imagination. That is why we are building a reading culture, like several libraries, library days, time to read. Because we always think readers become thinkers and thinkers become citizens, not just citizens, responsible citizens. So I once again thank each and everyone. Whenever you return back to your country, have a safe trip. As I said, you are not just a property of your own country, you are the property of the globally each and every world. Okay? Thank you. Thanks a lot. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Anchi Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.